ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Bhuvana சேனல் 27. இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச உளுந்து சேர்த்து இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ மாவை நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கனால ஒரு 5 நிமிஷம் அரைச்சாலே நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆகிடும். அரைச்ச உளுந்து மாவு கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கலர் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சுகரை தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா இது ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாயிடும். ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கிறேன். அதை நான் இப்போது ஸ்ட்ரைட்டாக மேலே கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண கவரில் நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். மாவை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுற்றி டைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. பாக்கெட்டோட அடிப்பகுதியில் நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாங்கிரி சுடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடாக்கிக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் நம்ம ஜாங்கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்படி முறுக்கு சுடுவோமோ அதே மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷேப்பாக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பிழிங்க. இது 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு வடை சுடுற கம்பியால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஜிலேபி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுக்கிற சர்க்கரை பாகில் போட்டுடலாம். நம்ம காய்ச்சின சர்க்கரை பாகில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ண ஜாங்கிரியை சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். 2 பக்கமும் சுகர் படுற மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான டெலிஷியஸான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.